தேவை ஒரு முத்தம். இது ஒரு காதல் கதை. காதலியை முத்தமிட ஆசைப்படுவது இயல்பான ஒன்றுதானே. நீங்கள் சுலபமாக எடுத்துக்கொள்ளும் பிரிவு என்றால் இதெல்லாம் கொசு ஆசைதான், மைக்ரோ லெவல் விஷயம் என்று ஏளனப்படுத்தலாம். மரபு மாறாத பழமைவாதி என்றால் கூட அப்படி ஆசைப்படுவதில் தப்பு இல்லை என்று ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் இப்படி ஒரு இயற்கையான எண்ணம் வந்ததற்கே தன்னை வெறுத்து கொண்டான் பரசு. நேரடியாக உரிமையிடமே தன் ஆசையை வெளியிட்டால் என்ன என்று மின்னலாக யோசனை தோன்ற, அப்படி நினைத்ததற்காக தன் தலையில் ஒரு குட்டு வைத்து கொண்டான். இருதலை காதல்தான் என்றாலும் உரிமையின் ரேஞ்சே தனி. அவள் பொத்தி காக்கப்பட வேண்டியவள், வெள்ளை உள்ளக்காரி. உங்களை ரொம்ப நாளாக உயர்வாக நினச்சிருந்தேன் பரசு, கடைசியில் நீங்களும் சராசரி தானா என்று அவள் கேட்டுவிட்டாள். அப்படி கேட்டு தொலைத்து விட்டால் கூட பரவாயில்லை. கண்ணீர் பொங்கும் கண்களோடு தன்னை குற்றம் சாட்டுவது போல் பார்த்துவிட்டாள். பரசுவின் எண்ண ஓட்டங்களுக்கு காரணம் இருந்தது. அழகு, அறிவு, பணம், பண்பு, இப்படி ஒருத்தியை காதலிக்க 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பரசு உருமிளாவை காதலிக்க தொடங்கியது 1001வது காரணத்துக்காக, அவளது அப்பாவித்தனத்துக்காக. அப்படி என்னென்ன விதங்களில் உருமிளா அப்பாவித்தனமாக நடந்து கொண்டு அவன் மனதில் இடம் பிடித்தாள் என்று கேட்டுவிட்டால் பரசுவால் ஒரு பட்டியலை கொடுக்க முடியாதுதான். ஆனால் முதல் சந்திப்பிலேயே அப்படி ஒரு இமேஜ் அவள் மீது விழுந்து விட்டது. நவீன அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போல் அமைந்த பெசன்ட் நகர் கோவில், அதன் உச்சியில் உள்ள தனலட்சுமி சன்னதியில் மற்றவர்கள் மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்க, ஹை, கடக்காத்தி அவ்வளோ சுகமாக இருக்குது பாரு என்று உற்சாக குரல் கேட்டு பரசு திரும்பினான். பறந்து கொண்டிருந்த முடியையும் புடவையையும் தன் இரு கைகளால் அழுத்தி கொண்டபடி உர்மிளா, அப்பாவி பெண் என்று பசக்கென்று மனதில் பதிந்து விட்டது. கடற்கரை காற்றை ரசித்தால் அது அப்பாவித்தனமா என்ன? அப்படி இல்லை என்றாலும் உர்மிளா ஒரு அப்பாவி என்ற இமேஜ் ஏனோ அவள் மனதில் பதிந்து விட்டது. வட்ட முகம், அலைபாயும் பெரிய கண்கள், முக்கியமாக கீழுதட்டில் ஒரு சிறிய மச்சம். பரசுவின் அலுவலகத்திலேயே அதற்கு அடுத்த வாரம் ஊர்மிளா வேலைக்கு சேர்ந்தவுடன், ஐயோ, எங்கள் இணைப்பு தெய்வ சங்கல்பம் என்று புல்லரித்து போனான். சந்திப்புகளையும் பேச்சுக்களையும் தற்செயலாக நிகழ்வது போல் வேண்டுமென்றே உருவாக்கினான். நாளடைவில் தன்னிடமும் அவளுக்கு ஈடுபாடு இருப்பது போல் தோன்றியவுடன் அந்த பிரபலமான 3 ஆங்கில வார்த்தைகளை ஒதித்தான். உங்கள் அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு மனசு கொணாமல் ஒத்துக்குவாங்களா? இதுதான் அவளது உடனடி பதில். ஐயோ, கேள்வி! உரிமை, உனக்கு பளிங்கு மனம், அப்பாவி! அவளை மேலும் நேசிக்கத் தொடங்கினான் அவன். உனக்கு என்னை ஏன் பிடிச்சி போனது உரிமை? குறிப்பாக தெரியல, மொத்தமாக பிடிக்குது. எங்கள் அப்பா கேட்டப்போவும் இதைத்தான் நான் சொன்னேன். உங்கள் வீட்டில் நம்ம காதலை பற்றி சொல்லிட்டியா? ஓ, உன் முடிவு தான் எங்கள் முடிவுன்னுட்டாங்க. அது சரி பரசு, உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சது என்ன? எப்படி சொல்வது? உன் அப்பாவித்தனத்தை அப்படியே வெளிப்படுத்தும் கண்களும் உதடுகளும் என்பதை சுற்றி சுற்றி என் உருவ அழகில்தான் உங்களுக்கு மயக்கமா என்று அவள் புண்பட்டு விட்டாள். இதுவரை அவள் தன் கைகள் கூட பற்றி கொண்டு நடந்ததில்லை. இன்னும் 3 மாதங்களில் திருமணம் செய்து கொள்ளும் உத்தேசம். பிறகு கண்ணை போல் இவளை கண்ணிமைக்க காக்க வேண்டும். என்றாலும் உரிமையை பார்க்கும்போதெல்லாம் அவள் உதடுகள் அவனை அலைக்கழித்தன. குறைந்தபட்சம் கன்னத்திலாவது ஒரு முத்தமிட வேண்டும். நினைவே கல்வெறி தந்தது. 2 பூக்கள் ஒன்றையொன்று தொடுவது போல் சினிமாவில் காண்பித்தால் என்ன அர்த்தம் உரிமை என்றான் ஒரு நாள். சாரி, நான் அதிகம் சினிமா பார்க்கறதில்ல. என்ன அர்த்தம்? இதையெல்லாம் விளக்கி உன் அழகான அறியாமையை கலைப்பேனா? உன் களங்கமில்லா மனசு அப்படியே இருக்கட்டும். என்றாலும் முத்த ஆசையை மொத்தமாக மறந்துவிட முடியவில்லை. இருள் கவிந்த மாலை நேரத்தில் பல காதலர்கள் வரம்பு தாண்டி கொண்டிருந்த அந்த கடற்கரை சூழலில் மீண்டும் ஒரு சினிமாத்தனமான யோசனை தோன்றியது பரசுவுக்கு. உரிமை, நான் ஒன்று கேட்பேன். கேளுங்களேன். மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, சொல்லுங்க பரசு. உரிமையின் குரலில் எனக்கு தெரியாதா உன் சாகசம் என்ற எல்லல் இல்லை, கடைந்தெடுத்த அப்பாவித்தனம். வேறு வழி இல்லை, வெளிப்படையாக கேட்டுவிட வேண்டும். அதிர்ந்து போவாள். குறைந்தபட்சம் என் கையில் உன் இதழ்களை பதி, உன் கையில் நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லிவிடலாம். காம்ப்ரமைஸ். என்ன பரசு, இன்னும் யோசிக்கிறீங்க? இல்லை, ஒரு முத்தம் உனக்கு கொடுக்கணும்னு ஆசை உரிமை. அவ்வளவுதானே. டக்கென்று அவனை தன்புறம் இழுத்து வேகமாக அவன் எதிர்களை கவ்வினாள். சில நொடிகளுக்கு பின் விலகினாள்.
திருப்தியா பரசு? அவள் பரவசத்துடன் கேட்க, சற்றென்று ஏதோ ஒரு வெறுமை கவ்வியது அவனை.